ராகி மாவு வச்சு ஹெல்த்தியான சாக்லேட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் 4 பாதாம் பருப்பு போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. அது மேலேயே கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பாதாமும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, வேர்க்கடலையுமே ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இது கொடுக்குறப்ப அதுங்களுக்கு தேவையான எனர்ஜி நல்லா பூஸ்ட் ஆகும். ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ராகி மாவு 1 கப்பு எடுத்து போட்டுக்கோங்க. ராகி மாவுக்கு அப்புறம் சத்து மாவு அதில் 1/2 கப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா வாழை இலையில் சின்ன சின்ன உருண்டையாக போட்டு இதை நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு, லைட்டாக எண்ணெயை ஊற்றிட்டு, நம்ம சப்பாத்தி போடுவோம்ல அந்த பதத்துக்கு இதை நல்லா தட்டிட்டு, மெலிசாக தட்ட வேணாம், ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். அதனால் இதை நல்லா கொஞ்சம் ஒரு ஹார்டாகவே இருக்கட்டும். நல்லா தட்டிட்டு தோசைக்கல்லில் போட்டு நல்லா அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு போட்டு மறு சைடு அப்படியே எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எவ்வளோ மாவு இருக்கோ எல்லா மாவையும் இதே போல் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், இரும்பு சத்து நிறைய இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு தாங்க குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுமே சாப்பிட்லாம். இப்போது குழந்த பெற்றவங்களுக்குலாம் பேக் பெயின் அதிகமாக இருக்குல்ல, அப்போது இந்த ராகி மாவுலாம் எடுத்துக்கிறப்போ அவங்களுக்கு ரொம்பவே நல்லா அந்த வலியெல்லாம் போய் நல்லா ஒரு எனர்ஜி பூஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சின்ன சின்ன சாக்லேட் நீங்கள் வெறுப்பாக இருக்கிறப்ப கூட இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வாயில் போட்டு நீங்கள் வேலையை செஞ்சுக்கலாம். இதுக்குன்னு மெனக்கட்டு உட்காந்து சாப்பிட்ணுன்ற அவசியம்லாம் கிடையாது. செஞ்சு அழகாக பாட்டில்லையுமே ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கடாயில் போட்டு இதை நல்லா 1 பை 1 திருப்பி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 4-5 அடை வந்துச்சு. நல்லா இந்த அடையை எடுத்து வச்சுட்டு சின்ன சின்னதாக புட்டு போடணும். ஏன்னா மிக்ஸி ஜாரில் அரை போடுறது கொஞ்சம் கஷ்டம். மிக்ஸி ஜாரில் நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி கல்லுப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அந்த பிளேடெல்லாம் நல்லா ஷார்ப்னஸ் கொடுக்கும். அதனால் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கல்லுப்பு போட்டு அரைச்சிட்டு, இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல ராகி மாவு அடை, அந்த அடையை சின்ன சின்னதாக புட்டு எடுத்து போட்டு நல்லா மாவு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வேர்க்கடலையும் பாதாமும் எடுத்து வச்சுருக்கோம், அதையுமே நல்லா அரைச்சி அது கூட லைட்டாக வெல்லம் சேர்த்து நல்லா அதையுமே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் அரைச்சிட்டு லைட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு இது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அரைப்படலனாலும் பரவாயில்ல. இது என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து அந்த ராகி மாவுலேயே கையை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து விட்டுக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக மிட்டாய் மாதிரி பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன உருண்டையாக உருண்டை பிடிக்க வேண்டியது தான். பாருங்கள், நல்லா போட்டு அரைக்கிறோம். அரைச்சி அழகாக நம்ம இதில் ஆல்ரெடி எண்ணெயோ இல்லை எதுவுமே சேர்க்கவே தேவையில்ல. நம்ம அதில் பிடிச்சாலுமே அது நல்லா அந்த சாக்லேட் பதத்துக்கு வந்துடும். நல்லா உருண்டையாக சின்னதாக சாக்லேட் ஏற்ற மாதிரி பிடிச்சி வச்சுட்டு குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்குறப்ப கூட குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சின்ன உருண்டையாக அழகாக நம்ம தேவையான ஷேப்புக்குமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்புக்குமே கூட நம்ம கட் பண்ணலாம். அந்த ஷேப்பெல்லாம் விற்கும் கடையில், அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு ட்ரையாங்கிள், ஸ்டாரு அதில் கூட போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா அந்த ஷேப்புக்கு அழகாக வரும். என்கிட்ட அதெல்லாம் கிடையாதுன்னு அதனால் கையிலே சின்னதாக சாக்லேட் மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கினேன். அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் சின்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 or 3 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலையுமே இதில் இருக்கிறதால அவ்வளோ நல்லது உடம்புக்கு. குழந்தைங்க அப்படியே கொடுத்தா ஒரு சில குழந்தைங்க வேர்க்கடலைலாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சின்ன உருண்டை பதத்துக்கு நல்லா நம்ம பிடிச்சோன்னா நமக்கு தேவையான சாக்லேட் சைஸுக்கு
ரெடி ஆகிடும். அவ்வளோதான். தேங்க்யூ.